பட் உங்க சாங்ஸ்ல வந்து ஒரு கேட்சி ஃப்ரேஸ் ஒன்னு நீங்களே கொண்டு வருவீங்க. அந்த கேட்சி ஃப்ரேஸ் பெரிய ஹிட் ஆகும். அது வச்சுதான் ஒரு கேள்வியை, இந்த கேட்சி ஃப்ரேசஸ் வரிகள் அதுதானா இசைதானா எது வந்து இன்னைக்கு ஒரு கான்ட்ரோவர்சி பெருசா ஓடிக்கிட்டு இருக்கு. யாருமே ஸ்ட்ரெயிட்டா பதில் சொல்ல மாட்டேன்றாங்க. ரெண்டு கண்ணும் தேவைன்றாங்க, ரெண்டு கையும் தேவைன்றாங்க. யாராவது ஒருத்தர் கட்டுரோட்டா இதுதான்ப்பா அப்படின்னு சொல்றதுக்கு தயங்குறாங்களா இல்ல எது உண்மை? இந்த விழியில் விழுந்து இதயம் நுழைந்து உயிரில் கலந்த உறவின் ஒரு பாட்டு கேட்டிருப்பீங்க இல்லையா? ஆக்சுவலா அதுல ரெண்டுமே கட்டி பிடிச்சிட்டு இருக்கும். இசையும் பொண்டாட்டி புருஷன் மாதிரிங்க. ஆக்சுவலா ஒரு இதுல பொண்டாட்டி பெருசா புருஷன் பெருசான்னு கேட்டா ரெண்டு பேரும் தான், உறவு தான் முக்கியம். ஆக்சுவலி ஒன்னு தாண்டி ஒன்னு. வெறும் சிம்பனி பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா மியூசிக் தான், படத்துல ரீ ரெக்கார்டிங் பொறுத்த வரைக்கும் மியூசிக் தான். ஸோ பாட்டுன்னு வரும்போது அதுல வந்து கண்டிப்பா லிரிசிஸ்டோட கான்ட்ரிபியூஷன் இருக்கு, எல்லாம் சேர்ந்ததுதான். ஏதோ சின்ன விஷயத்துல ஏதோ சொன்ன விஷயத்த பெருசா தவறுதலா புரிந்து பரப்பப்பட்டு இருக்கு. ஆனா அதை கிரியேட் பண்ண ரெண்டு பேருக்குமே தெரியும், ராஜா சாருக்கும் தெரியும், வைரமுத்து சாருக்கும் தெரியும். அவங்க தெளிவா தான் இருக்காங்க. நிறைய பேர் இங்க கன்ஃபியூஸ் ஆகி அதை பத்தி ஒரு வதந்தி கிளப்பிட்டு இருக்காங்க. நம்ம கூலா இருக்கலாம், தப்பு இல்லை. வழக்கமா என்ன ஒருத்தர் கேட்பாரு, அவர் நீங்க தானா? ஆக்சுவலா நீங்க தானா? அவரை காணமே நினைச்சிருந்தேன். நீங்க தானா? ஒருத்தர் அவர் வந்திருக்காரு அன்னைக்கு, யாரு வரல, என்னடா ஒரு காணமேன்னு பாத்துட்டு இருந்தேன். இது கேட்டீங்கன்னா ஆமா. இல்ல அவங்களுக்கு பிடிச்ச வரைக்கும் இருக்காங்க, பிடிக்காதப்போ பிரிச்சுக்கிறாங்க, அவ்வளவுதான் மேட்ரு. அதுல ஒன்னும் அவங்க வந்து அன்னிலிருந்து பீஸ்ஃபுல்லா இருக்காங்க வச்சுக்கோமே. அவங்க வாழ்க்கை அவங்களுக்கு ரொம்ப டாக்ஸிக்கா இருக்குது. இந்த நாள்ல இருந்து நம்ம வேற மாதிரி வாழ்ந்து பார்க்கலாம், நண்பர்களா மாறிடுறாங்க, புருஷன் பொண்டாட்டி ஃப்ரெண்ட்ஸா மாறிடுறாங்க. அதான் நான் சொல்றது புரிஞ்சுச்சுங்க. இதோட முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். ரமணா சார் உங்களுக்கு ஒரு கேள்வி. ஆமா சார், டைரக்டர் தான். ஆமா ஆமா. காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் ரொம்ப அதிகம் சார். நிறைய ஆர்டிஸ்ட் குவாலிட்டி, ரொம்ப நிறைய டைம் எடுத்து பண்ணிருக்காங்க. விஜய் மில்டன் சாரோட கேமரா ஒர்க் பாத்தீங்களா? ஆக்சுவலி நானே ஃபர்ஸ்ட் டைம் கீழே இருந்து பாக்குறேன். இந்த ட்ரெயிலர் நான் பார்க்கல, எட்ட காட்டல, ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறேன். எனக்கு திடீர்னு இந்த கதையில இருந்த எனக்கே இது வந்து பிரம்மாண்டமா இருந்துச்சு. பிரம்மாண்டமா பண்ணிருக்காங்க ப்ரொடக்ஷன் அப்படின்ற விஷயத்துல வந்து இந்த படம் அவங்களுக்கு பெரிய வெற்றியை தரும் நம்புறேன். ரமணா சார் உங்களுக்கு ஒரு கேள்வி. மறுபடியும் அதாவது டைரக்டரா இருந்து நடிகராயிட்டீங்க இல்லையா? இப்ப மறுபடியும் வந்து நீங்க டைரக்ஷன் பண்ணணும், நாம சேர்ந்து பண்ணணும்னு விஜய் ஆண்டனி சார் சொல்லிட்டாரு. இப்போ நீங்க மறுபடியும் டைரக்ஷன் பண்ண வந்தா அவருக்கு என்ன மாதிரி கதை வச்சிருக்கீங்க, என்ன மாதிரி கேரக்டர்கள் கொடுப்பீங்க? இப்பதான் விஜய் ஆண்டனி சார் போன ஆடியோ லான்ச், அதாவது ரோமியோ படத்தோடைய ஆடியோ லான்ச்ல வந்து ஏதாவது ஒரு கிசு கிசு கிளப்பணும் அப்படின்னு சொன்னீங்க. இதுல எதுவும் இல்லையா? நீங்க ட்ரை பண்றீங்களா? அதாவது நான் டைம் தரேன், 5 நிமிஷம் வெயிட் பண்றேன். இங்கே கொஞ்சம் நீங்களா வெயிட் பண்ணீங்கன்னா நானும் வெயிட் பண்றேன். ஏதாவது கடினமா முயற்சி பண்ணி ட்ரை பண்றீங்க? சரி, அப்போ நான் சார் பண்ணணும் சார். சலீம் 2 வரப்போகுது ஃபியூச்சர்ல, கதை எழுதிட்டு இருக்கேன் சார். கிசு கிசுக்கு பதில் சொல்லுங்க. கிசு கிசுக்கு நான் வாங்கலாங்க, மேல அதை பேசுவோம், வரல, நம்மளே ட்ரை பண்ணுவோம். சரி, புது புது இயக்குனர்கள் வந்து உங்களுக்கு நிறைய கதை சொல்றாங்க. ஆமா ஆமா ஆமா, அத பத்தி நீங்க சொல்லுங்க. இல்ல ரொம்ப யங் டேலண்ட்ஸ் எல்லாம் ரொம்ப அதுவே கிசு கிசுவா தான் நீங்க சொல்லணும். அது எப்படி பாப்பா? உங்க பேர் என்ன பாப்பா? இல்ல திறமையான இயக்குநர்கள் வராங்க. முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னா பிலிம் ரோல் இருந்தாதான் படம் எடுத்து பார்க்க முடியும், ரொம்ப கஷ்டம். இப்ப பாத்தீங்கன்னா வெறும் போன்லயே வந்து நம்ம வீட்டுல ஷூட் பண்ணிக்கலாம், ஃப்ரீ சாஃப்ட்வேர்ஸ் எடிட் பண்ணிக்கலாம்ன்ற மாதிரி இப்போ வந்து படம் பண்ற பிலிம் மேக்கர்ஸ் எல்லாமே வேற லெவல்ல பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்ற பெரிய growth இருக்கு. இதை நீங்க கிசு கிசுன்னு வேற எழுதிக்கங்க.